ஹாய் காய்ஸ். ஸோ பாருங்கள், நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பழம் பொறிச்சிருக்கோன்னு. இது வந்து மாங்காய் சின்னதாக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். ஓகே, மாங்காய் இருக்குது, சீத்தாக்காய் இருக்குது, பழுக்க வைக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ டொமேட்டோ இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஆரஞ்சு இருக்குது. ஸோ மாங்காய், ட்ரீ டொமேட்டோ, சீத்தாப்பழம். இது என்ன பிரமாதம், ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்ட்ராபெரி கொய்யா. அதாவது இது வந்து தவுட்டு பழம்னு சொல்லுவாங்களாட்டிருக்கு, பட்டு எனக்கு தெரியல. ஸோ இது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்க. இதெல்லாமே நமக்கு தான். அரௌண்ட் ஒரு 10 kg மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிடுங்குறோம். இது இப்படி வச்சா நசுங்கிடுமோ என்னமோ. பாருங்கள், சைஸ் பாருங்கள் எப்படி இருக்கு. ரமி, இது இதில் ஜூஸே போட்டு குடிக்கலாம் மாட்டேங்க, அவ்வளோ இருக்கு பாருங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து சீத்தாப்பழம் பொரிச்சிருக்கோம், மாங்காய் பொரிச்சிருக்கோம், ட்ரீ டொமேட்டோ பொரிச்சிருக்கோம், ஆரஞ்சு பொரிச்சிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஸ்ட்ராபெரி கொய்யா, அதாவது புளிப்பு கொய்யான்னு சொல்லுவாங்க. தவுட்டு பழமும் கொஞ்சம் ஊரில் சொல்லுவாங்களாட்டிருக்கு. கரெக்டாக என்னன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் வேணால் ಸ್ವಲ್ಪ அடியில் வச்சா அது ஒரு வேளை இதாகி போயிடலாம், நசுங்கி போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம இதில் பொரிச்சு போட்டு இதை கவர் பண்ணிக்கலாம். எப்படி ஐடியா? ஐயோ, நல்லா பழுத்தது மட்டும் போடணும். எல்லாத்தையும் போடுங்கன்னா இது வந்து இனி ஒரு 2-3 monthsக்கு நமக்கு வந்து இதில் இருந்து பழம் பிடுங்குற அளவுக்கு பழம் இருக்குது. இதில் நம்ம ஒரே டைமில் வந்து எல்லாமே பிடுங்கிட்டோன்னு வைங்களேன், செட் ஆகாது. அதனால் அருமையாக இருக்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸாக பண்ணோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்க மாட்டிருக்கு. பொறிக்கிறக்கே எவ்வளோ ஜாலியாக இருப்பாருங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது, காப்பி பழம் இருக்குல்ல, காப்பி பழம் பொறிக்கிற மாதிரியே இருக்குது. இப்படி தான் காப்பி பழம் பொறிப்பாங்க.
இவ்வளோ பழத்தை நீங்கள் நான் பார்த்ததில்ல, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பழத்தை ஒரு செடியில் நான் பார்க்குறேன். நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். இது எப்படி பிடுங்குறக்கு ஒரு 1/2 hour மேலே ஆகும் போல். அப்படியே பொறிக்க சாப்பிட்ற வேண்டியதான். இன்றைக்கி லஞ்ச் எதுவும் தேவையில்ல, வண்டி எங்கேயும் நிப்பாட்ட தேவையில்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிளான் படி இன்றைக்கி நம்ம வந்து இடுக்கி கிளம்புறோம். இடுக்கியிலேருந்து நம்ம வந்து அவகேடோ காடமம் பிளான்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். காடமம் நாற்று வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். அதாவது இடுக்கியை தான் வந்து பார்த்திங்கன்னா இடுக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா காடமம்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஊர். ஸோ இடுக்கியில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க காடமம்மை. ஸோ அங்கே தான் போகிறோம். நம்ம பண்ணுறோன்னு ஆகிப்போச்சு. ஒரே வெரைட்டியை நம்ம வந்து ட்ரை பண்ணோம். வேறு வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து வயநாட்டில் போய் காடமம் பிளான்ட் எடுத்துகிட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து போய் இன்றைக்கினா நாளைக்கு ஆயிரும் போகிறதுக்கு. நம்ம போகிற வழியில் எல்லா ஏரியாவும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு லேட்டாக தான் போவோம். ஸோ அதனால் நம்ம இன்றைக்கே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நாளைக்கு போயிட்டு நாளைக்கு அங்கேருந்து வீடியோ போடுறோம் கைஸ். La 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 la. ஓகே, இப்போ தான் நம்ம வந்து ஒரு சைடு நம்ம முடிச்சிருக்கோம். இன்னும் வந்து 2-3 சைடு இருக்குது. இப்போ பறிச்ச டைம்லேயே நான் வந்து ஒரு மினிமம் ஒரு 30 பழம் சாப்பிட்ருப்பேன். பறிக்கும்போது அப்படியே உடஞ்சிரும்ல. ஸோ அதை நம்ம கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பறிக்க உடஞ்சிருச்சின்னு தெரிஞ்ச எடுத்து வாயில் போடுறது. ஓகே,
பொறிச்சிட்டு போனாலும் திருப்பி நிறைய கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே தான் இருக்கு. ஓகே, எவ்வளோ பெருசு இருப்பாங்க. ஓ சரியான டேஸ்ட்டு காய்ஸ். இங்கே பாருங்கள் உள்ள. ஐயோ பயங்கரமாக டேஸ்ட்டாக இருந்துருச்சு ஒன்று. இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறோன்னு வைங்களேன், போய் இது டேபிளில் வச்சோன்னே இதில் இந்த ட்ரீ டொமேட்டோ இருக்குல்ல, ஸோ அது கொண்டு போய் டேபிளில் இப்படி வச்சோன்னே என் பொண்ணு ஒரு 50 காய் கொண்டு போகிறோன்னு வைங்களேன், ஒரு 30 காய் ஒரு பாத்திரத்தில் போட்டு வந்து டிவி முன்னாடி வந்து உட்காந்துருவாங்க. அப்போயே சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி விட்டால் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. கொண்டு போய் வெயிலாம் அப்படின்னு சொன்ன பின்னாடி அப்புறம் கொண்டு போயிட்டு வைப்பாங்க. போன டைம் அப்படி தான், அதுக்கு தான் திட்டுவாங்க. நான் ஒட்டுக்கா அவ்வளோ காய் சாப்பிடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு என்ன தெரியும், அவன் பார்த்தோன்னே நம்ம ஃபேவரட், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ரீ டொமேட்டோ. இந்த ஃப்ரூட் இப்போ தான் இனிமேல் தான் நான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து டேஸ்ட் பண்ண போகிறாங்க என் பொண்ணு. நானுமே போன மாதம் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணியிருக்கலாம், மறந்துடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குண்ணே, எவ்வளோ பெரிய உடச்சி கட்டா. ஆமாம், இதை பாருங்கள் உள்ள கொய்யாப்பழம் இது தெரியுது. சிறப்பு மிக சிறப்பு. இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா சாப்பிட்டது ஏன் சாப்பிட்டுக்கிட்டு. சாயந்தரம் வந்து பார்த்தாங்கன்னா பழமே இருக்காதுண்ணே. இங்கே பாருங்க எவ்வளோ பிடிங்கிட்டேன். சூப்பர். இனிமே ஐயோம்மா இந்த மிஸ்டேக் தான் பண்ண. ஓகே, ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன். இனி மேலே கொஞ்சம் இருக்குது, அது பிடுங்க முடியுங்களா? எப்படி பிடுங்கிறது தெரியலையா? ஓகே, ஓகே மேலே இருக்குது. இது மேலே ஏறினா உடஞ்சிருமா?
மேலே இருக்குது. பட்டு ஓ, இங்கே ஒன்று பெருசு இருக்கு பாருங்க. வா, இந்தா கொஞ்சம் பழம் காய் இருந்தாலும் மரல. ஐயோ, ஓகே. ஆடா போதும். ஓகே கைஸ், பாருங்கள் எவ்வளோ பழம் பறிச்சிருக்கோண்ணே. பாருங்க டன்னா. ஸோ நம்ம வந்து என்னென்ன பழம் பறிச்சிருக்கோம் பாருங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன பழம் பறிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மாங்காய், சீத்தாக்காய், ட்ரீ டொமேட்டோ, ஆரஞ்சு, அப்புறம் நம்மளோட இது இத்தனை காய் நம்ம வந்து பிடுங்கியிருக்கோம். இவ்வளோ காய் இருக்குது நம்மகிட்ட. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ட்ரீ டொமேட்டோ இருக்குது. லா 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 லே லா 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 லா. ஓகே, அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்களா நைஸா? ஓகே கைஸ், அவ்வளோதான். இனி நம்ம வந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஓகே, பாய். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாருங்க எவ்வளோ இருக்குது. ஹாய் பாருங்க. ஓகே கைஸ், பை.